எனக்கு எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் எனக்கு வருது. என்னால் வந்து ஒரு சரியான சிந்தனைக்குள்ளே போக முடியல. இதனால் வந்து என் லைஃப் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்லோ ஆகுது. என்னால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. இல்லை என்னால் ரெகுலர் வாழ்க்கையை ரன் பண்ணுறதே வந்து இந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளேருந்து நான் வெளியே வந்தால் தான் முடியும் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும். நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் தான் சொல்லுவோம். உண்மையை சொல்லணும்னா அது எதுவுமே காரணம் இல்லை. எதிர்மறை எண்ணம், எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் செயல்கள் என்ன, ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து ரொம்பவே வந்து வேர்ஸ்ட்டாக இருக்குது, என்னால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல, அதுலேருந்து வெளியே வந்தால் நான் பாசிட்டிவ் ஆகிடுவேன், அப்போ சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சூழ்நிலை ஈர்த்ததே நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு நபர் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, என்னால் வந்து அவங்களால தான் வந்து எல்லா பிரச்சனையும் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நபரையும் நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை நல்லபடியாக உருவாக்குறதுக்கோ உங்கள் லைஃப் அழிக்கிறதுக்கோ உங்களால் உங்கள் சிந்தனையால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு தேர்ட் பர்சனால் ஒரு சுச்சுவேஷனால் கண்டிப்பாக முடியாதுன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். எப்பவுமே நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி அமைச்சுக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் இருக்க முடியும். சரி, இப்போ நான் வந்து எனக்கு அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது, இப்போ நான் என்ன பண்ணணும், ஈர்ப்பு விதி அதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால், ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்கு முன்னாடி இந்த தாட்ஸ் வர்றதுக்கு உண்டான உங்கள் செயல்கள் என்ன, நீங்கள் என்ன டெய்லியும் செய்கிறீங்க, நீங்கள் என்ன விஷயங்களை டெய்லியும் பார்க்குறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வருது நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். வெறும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறனாலையும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே புகுத்திக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு வர்ற நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வெளியே போயிடாது. அதுக்கான சோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம செயல்கள் தான் எப்போவுமே வந்து நமக்கு உண்டான நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருது அப்படின்றனால நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 4 விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து இப்போவே நிறுத்த ஆரம்பிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு முதல் காரணம் என்னென்னு கேட்டால், நமக்கு நிறைய நேரம் வந்து இருக்குது. அதாவது நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஐடியலாக நிறைய நேரம் வச்சுருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் தான் சிந்தனை அதிகமாகும். அந்த நேரங்களில் நீங்கள் வந்து தேவையில்லாத வேலைகள் செய்ய போவீங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அதிகமான ஐடில் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து வருத்தப்படுறது பிரயோஜனமே இல்லை. முதல்ல அந்த நேரத்துக்கு உண்டான வேலைகள் வேறு ஏதாவது ஏற்படுத்திக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் அந்த டைமில் பண்ண முடியும்னா அந்த நேரத்தை அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் சும்மா இருக்கீங்களோ இல்லை எவ்வளோ நேரம் உங்களுக்கு சும்மா இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதை நீங்கள் தடுக்கிறதுக்கான வாய்ப்பே கம்மி தான். அடுத்தது, தேவையே இல்லாத லைஃப்க்கு ரொம்ப முக்கியமே இல்லாத விஷயங்கள் மேலே நம்ம எண்ணங்களை அதிகமாக செலுத்துறது. இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரிலவெண்ட்டாக பண்ணுறீங்க, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறீங்க, எதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு பிரித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அந்த விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணுவீங்க. அப்போ நெகட்டிவ் எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா நீங்கள் எது தேவையோ அதுக்கான எஃபர்ட் கம்மியாக இருக்கும்போது அதோட அவுட்கமும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வாழ்க்கையை முன்னேறதுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பீங்க. ஆப்வியஸாக ஏன்னு கேட்டால் 80% ஆஃப் யோர் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது தேவையில்லையோ எது வந்து லைஃப் உருவாக்காதோ அந்த விஷயத்தின் மேலே அதிகமாக போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து வருத்தப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் செய்ய நிறுத்தினாலும் உங்களுக்கு வர நெகட்டிவ் எண்ணங்களுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அடுத்தது ரொம்பவே ஆப்வியஸான ஒரு விஷயம், நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுக்கு நமக்கு அதிகப்படியான சிந்தனை நமக்குள்ளே வர்றதான் காரணம். இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் இருக்குது, நான் அந்த ஜாபில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும், நான் அதில் முன்னேறணும் அப்படின்னா அந்த ஜாபுக்கு சம்மந்தமாக நான் எப்படி எஃபர்ட் போடுறது, என்னோடய அறிவை எப்படி வளர்த்துக்கிறது, அதில் நான் எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு நான் பார்ப்பேன். அப்போ எனக்கான சிந்தனைங்கிறது எங்கேயும் போகாது. அந்த ஜாப் சரியாக போச்சுன்னா என் வாழ்க்கை கரெக்டாக போகும், என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ என்னோடய கம்ப்ளீட் மைண்ட் செட் வந்து அந்த ஜாப் மேலே இருக்குது. ஆனால் அது இல்லாமல் நான் என் சிந்தனைக்கு வேறு ஏதாவது தீனி கொடுத்துட்டே இருக்கேன். நான் மீடியா நிறையா பார்க்குறேன், சோஷியல் நெட்வொர்க்ஸ் நிறையா போகிறேன், நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் சிந்தனைக்கான நேரம் நீங்கள் எதுக்கு தேவையோ அதுக்கு இல்லாமல் குறைய ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கான சிந்தனை அப்படின்றது நீங்கள் சொல்கிற நல்ல தாட்ஸ் மட்டும் உள்ளே போகிறதில்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த தாட்ஸ்க்கு உண்டான விளைவுகளை நம்ம பார்க்குறோம். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான விஷயங்களாக இருக்குது. ஏன்னா நான் எதெல்லாம் வந்து என் லைஃபுக்கு தேவையில்லாத செய்கிறனோ இப்போதைக்கு அது எல்லாமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் தான். மீடியா நியூஸ் எல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. உண்மையை சொல்லணுன்னா அதை நிறுத்துனீங்கன்னா உங்கள் லைஃப் மாறும். அதாவது லைஃப்பில் எனக்கு ஒரு பர்பஸே இல்லை, ஒரு இலக்கே இல்லை அப்படின்னா நான் வந்து எதுக்குமே ஓட மாட்டேன்.
எனக்கு இன்றைக்கி எந்த தேவையும் இல்லை, எனக்கு இன்றைக்கி டே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்றைக்கான தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா நான் பெருசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. அதாவது ஐடில் டைம் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் மீடியா பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்ன? என் லைஃப்பில் ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு தேவையில்லை. சில பேர் கேட்கலாம், எனக்கு வந்து லைஃப்பில் பர்பஸோடு தான் வாழணுமா, சந்தோஷங்கிறது பர்பஸ் கிடையாதான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்கேன், இல்லை எனக்கு வந்து நினைக்கிற விஷயங்கள் நடக்கலைன்னு கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் அவங்க சிந்தனை என்னென்னா, கோல் செட் பண்ணால் தான் லைஃபா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறது தான் லைஃப். உங்களோட இலக்குகளுக்கு பின்னாடி இருக்கிறதுங்கிறது சந்தோஷம் தான். அப்போ உங்களுக்கு பர்பஸ் இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன கோல் இருக்குது, இல்லை என்ன விஷயத்துக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, சந்தோஷம் தான் உங்கள் இலக்குன்னா அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு உண்டான வழிகள் என்ன, இப்படி தான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு இலக்கு இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது வந்து ரொம்ப நார்மல் தான். ஏன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு பெருசாக தேவைகள் இல்லை அப்படின்றப்போ, ஒரு கோல் இல்லை அப்படின்றப்போ 24 மணி நேரம் எனக்கு கிடைக்குது, அப்போ என்ன வேணால் நான் பண்ணலாம்ல. ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து எதிர்மறை விஷயங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணிங்க, மேக்ஸிமம் இந்த விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மறை எண்ணத்தை தவிர வேறு எதுவும் வர்றதுக்கான எந்த ஒரு வழியுமே கிடையாது. சரி, இப்போ நான் வந்து எதிர்மறை சிந்தனை வர்றதுக்கு உண்டான இந்த 4 விஷயங்களையும் என் லைஃப்பில் நிறுத்திட்டேன், அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டால், இப்போது உங்கள் எண்ணங்களை வந்து சீராக்கிறதுக்கும் அதுக்கு வந்து முழுக்க உங்களுக்கு என்ன தேவை அதை ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் தொடங்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஒரு விஷயத்தை லைஃப்பில் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கணும், லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகணும், என் சிந்தனைகள் வந்து எப்பவுமே நேர்மறையாக இருக்கணும்னாலும் நீங்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி ஈர்ப்பு விதியை சரியாக ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நான் முதல்ல ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து அப்படியே நிறுத்திட்டு உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு 2 months or 3 monthsக்குள்ளேயே மேக்ஸிமம் உங்கள் லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.